ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு மீன் குழம்பு நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் வைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் தேங்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 5-6 உரிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் 2-3, அப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க. நல்லா இந்த சிவப்பு கலரில் வர்ற மாதிரி நல்லா என்ன பண்ணணும், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா என்னென்னா சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் நம்ம காஷ்மீர், அதாவது நிறம் கொடுக்கறதுக்குள்ள அந்த காஷ்மீர் சில்லி பவுடரும் நம்ம சேர்த்து எல்லாம் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மிளகு பொடியும் நான் சேர்த்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணணும், அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ வறுக்கிறதுலே இருக்கிறதுனால எனக்கு வறுக்கிறது தான் வந்துட்டு இருக்குது வாயில். சரி, நம்ம நல்லா என்ன பண்ணியிருக்கலாம், அரைச்சி மையம் அரைக்கணும். தேங்காய், அதாவது மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா தேங்காவும் வறுத்துட்டு மையம் எவ்வளோ மையம் அரைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அரைச்சிருங்க. இது அரைக்க போகும்போது இந்த மிக்சியில் போடுவேன்ல, அந்த டைமில் இந்த ஒரு பாதி தக்காளி போட்டாலும் பரவாயில்ல. நான் ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பெப்பரும் போட்டிருக்கேன். ஸோ 5-6 தான், ஏன்னா எல்லாமே மணமாக இருக்கும், டைஜஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீன் கழுகி வச்சுருக்கேன். மீனோட முட்டை, மாங்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், மாங்காயோட கொட்டை இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாங்காய் கொட்டையும் போட்டால் ரொம்ப நல்லது. அது சின்ன வயசுலலாம் நாங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம், ஏன்னா மசாலாலாம் பிடிக்கும் போது. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட அரைப்பு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இதையும் என்ன பண்ணிட்டேன், கொட்டிட்டு நம்ம ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா புளிக்கரைசலையும் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுறது, தக்காளி சேர்த்தாச்சு, அப்புறம் உப்பு. இப்போ நல்லா கொதித்து வரட்டு, எல்லாம் வேகணும், கத்திரிக்காய் எல்லாம் வேகணும். அதனால இப்படி படி எடுக்க இந்த மாதிரி ஆட்டினா போதும், மற்றபடி கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம். இப்போ இனி நல்லா கொதித்து வரட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொரிக்கிறதுக்கும் வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் மீன் பார்த்திங்கன்னா நல்லா திரட்டி எண்ணெய் திரிஞ்சு எப்படி வரணும். ஸோ எல்லாம் வெந்தாச்சு. இன்னுமே நம்ம என்ன பண்ண, நான் தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன் மேல்ட்டால். ஸோ இது டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திருப்பி வச்சுட்டு இதோட மசாலா சீக்ரெட் மசாலா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இஞ்சி, சிலது இஞ்சி போடுவாங்க, நான் பூண்டு, சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் 2-3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சள் பொடி, நம்மளோட கஸ்தூரி சில்லி பவுடரு, மல்லிப்பொடி, இவ்வளோ தான் என் மசாலா. நல்லா நெய் தேங்காய் நெய் சேர்த்துக்குவேன், கூட அரைச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீனும் நல்லா வறுத்துருச்சு, நம்மளோட குழம்பும் நல்லா அழகாக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஸோ இது மாதிரி நல்ல சுடுச்சோரோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்க வரேன். பை பை.